எஸ்ஐபி என்றால் என்ன, எவ்வளவு முதலீடு செய்தால் எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது எப்படி? அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா AMFI புள்ளி விவரங்கள் படி மே 2024 வரை இந்தியாவில் மொத்தம் எஸ்ஐபி கணக்குகள் 8,76,00,000 என்ற மைல்கல்லை தாண்டி உள்ளது. மாதாந்திர எஸ்ஐபி பங்களிப்பும் ரூபாய் 20,904 கோடியை எட்டியுள்ளது. எஸ்ஐபி முதலீடு கூட்டு வட்டி முறையில் இயங்குகிறது. பல முதலீட்டாளர்களும் தற்பொழுது எஸ்ஐபி முதலீடுகளில் முதலீடு செய்ய தொடங்கியுள்ளனர். மாதந்தோறும் அல்லது காலாண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டுக்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை என எப்படி வேண்டுமானாலும் எஸ்ஐபி முதலீடுகளில் முதலீடு செய்யலாம். இன்னும் சிலருக்கு எஸ்ஐபி முதலீடு என்றால் என்ன என்பது குறித்த விவரங்கள் தெரியாமல் உள்ளது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி முதலீடு காலப்போக்கில் தாங்கள் செல்வத்தை சீராக வளர்க்க விரும்பும் தனி நபர்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. எஸ்ஐபி என்பது மியூச்சுவல் ஃபண்டின் மூலம் வழங்கப்படும் ஒரு வகை முதலீடாகும். இதனை பயன்படுத்தி ஒருவர் சிறு தொகையை தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் முதலீடு செய்ய முடியும். சான்றாக ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 போன்ற தொகையில் தவணையாக செலுத்த முடியும். எஸ்ஐபி திட்டங்களில் ஃபண்டின் விலை அதிகமாக இருக்கும்போது குறைந்த யூனிட்டுகள் வாங்கப்படுகின்றன. விலை குறைவாக இருக்கும்போது அதிக யூனிட்டுகள் வாங்கப்படுகின்றன. மேலும் வழக்கமான சிறிய எஸ்ஐபி முதலீடுகள் கூட பல முதலீட்டாளர்களுக்கு பெரிய தொகையை சேமிக்க உதவும். எஸ்ஐபி கால்குலேட்டர் என்றால் என்ன? எஸ்ஐபி கால்குலேட்டர் என்பது உங்கள் எஸ்ஐபி முதலீடுகளின் வருமானத்தை மதிப்பிட உதவும் ஒரு ஆன்லைன் கருவியாகும். சேமிப்பு திட்டங்களுக்கு எப்படி ஆன்லைன் கால்குலேட்டர்கள் இருக்கின்றதோ அதே போல் எஸ்ஐபி கால்குலேட்டர்களும் இருக்கின்றன. இதில் நீங்கள் எவ்வளவு தொகை முதலீடு செய்ய இருக்கிறீர்கள், எவ்வளவு வருடாந்திர வருமானம் என்ற விவரங்களை என்டர் செய்தால் உங்களால் எவ்வளவு லாபம் பெற முடியும் என்பதை பார்க்க முடியும். ஸ்டெப் அப் எஸ்ஐபி என்பது வருடம் குறிப்பிட்ட சதவீத தொகையை அதிகரிப்பதை குறிக்கிறது. உதாரணமாக இந்த வருடம் 1000 ரூபாய் எஸ்ஐபி முதலீடு செய்கிறீர்கள் என்றால் மறு வருடம் அதை 10% அதிகரித்து முதலீடு செய்வதை இது குறிக்கிறது. நீண்ட காலத்துக்கு நல்ல வருமானத்தை உருவாக்க விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு ஸ்டெப் அப் எஸ்ஐபிகள் சிறந்த ஒன்று. எஸ்ஐபி முதலீடு திட்டங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். தற்போது ஒரு நபர் தனது ஓய்வூதியத்திற்காக 50 லட்சம் ரூபாய் வருமானம் பெற நினைக்கிறார் என்றால் அவர் தொடர்ந்து 15 ஆண்டுகள் வரை முதலீடு செய்ய வேண்டும். இதற்கான வருடாந்திர வருமானம் 10% என்றால் எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். 50 லட்சம் வருமானம் ஈட்ட ஒரு நபர் மாதம் 10,000 ரூபாயை தொடர்ந்து எஸ்ஐபி முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும். இதற்கான வருடாந்திர வருமானம் 10% எனில் 15 ஆண்டுகளுக்குள் 51.3 லட்சம் வரை வருமானம் ஈட்ட முடியும். தற்பொழுது கொடுத்துள்ள உதாரணத்தில் 10% வருடாந்திர வருமானத்தை வைத்து கணக்கிடப்பட்டுள்ளது. நீங்கள் இதை சதவீதத்தை 8% மற்றும் 10% என உங்கள் எஸ்ஐபி முதலீட்டுக்கு கிடைக்கக்கூடிய வருடாந்திர வருமானத்தை வைத்து கால்குலேட் செய்து பார்த்து கொள்ளலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் எஸ்ஐபி என்றால் என்ன, எஸ்ஐபி முதலீடு செய்பவர்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும் என்ற விவரங்களே. இதன் அடிப்படையில் நாங்கள் உங்களை முதலீட்டு முடிவுகள் எடுக்க சொல்லவில்லை. உங்களுடைய நிதி ஆலோசகரை அணுகி உங்கள் சுய விருப்பத்தின்படி முதலீடு செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.